ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங் வித் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளோட சி ப்ரோக்ராம் எழுதும்போது எப்பெல்லாம் நமக்கு டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுதோ, நமக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருந்து அதுல ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so the if statement is a powerful decision making statement and is used to control the flow of execution of statements. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட சி ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கப்போ நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, it allows the computer to evaluate the expression first, and then depending on whether the value of the expression is true or false, it transfer the control to the particular statement. ஓகே, இப்போ நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, இல்லை வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்க, எக்ஸாம்பிள் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம என்டர் ஆனவொடனே ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, ஆனா ஃபால்ஸ்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நமக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல நமக்கு யூஸ் பண்றதானது இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த if statements என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the if statement may be implemented in different forms depending on the complexity of the conditions to be tested. ஸோ நமக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா கண்டிஷன் இருக்கா, இல்லை சிம்பிள் கண்டிஷன் தான் இருக்கா, இல்லை நமக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கா, இல்லை மல்டிபிள் கண்டிஷன் இருக்கா, இல்லை கண்டிஷனுக்குள்ள கண்டிஷன் இருக்கா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட ப்ராப்ளம் பொறுத்து அது மாறும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து நம்ம எந்த ஃபார்ம் ஆஃப் if ஸ்டேட்மெண்ட்றதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரலா 4 ஃபார்ம்ஸ் இருக்கு. சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட், nested if else ஸ்டேட்மெண்ட், else if ladder, இந்த மாதிரி 4 இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் பார்க்க போறோம். இந்த else if ladder நம்ம செகண்ட் யூனிட்ல லாஸ்டா இருக்க நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து இட்ஸ் நாட் இன் சிலபஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட், இதோட சின்டெக்ஸ் என்னன்னா if டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் உள்ள கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பிளாக், வெளியே ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்றது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்ற பட்சத்துல இது ஸ்கிப் ஆகி இங்க வந்துடும். அதான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் மேபி சிங்கிள் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும்னு தேவையில்ல, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ if the test expression is true, இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா the statement block will be executed, இது எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் the statement block will be skipped. இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கேர்லி பிரேசஸ்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஸ்கிப் ஆயிட்டு டைரக்டா எக்ஸிக்யூஷன் எங்க போயிடும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸ், அதாவது இந்த கேர்லி பிரேசஸ்க்கு வெளியே இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ இன்கேஸ் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆல்சோ என்ன நடக்கும், இது எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே டெஃபினட்டா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இது ஏன்னா இது இஃப் அவுட் வெளியே இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் மார்க் வந்து 80 90 70க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும், பாஸ் பிரிண்ட் ஆயிட்டு எண்டன் பிரிண்ட் ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பா பிரிண்ட் ஆகும். ஏன் பிரிண்ட் ஆகும்னா இது இஃப் அவுட் வெளியே இருக்கு. ஓகே, இன்கேஸ் மார்க்ஸ் வந்து 70 விட கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இது பிரிண்ட் ஆகாது, டைரக்டா எண்டு மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுவோம், சின்ன எக்ஸாம்பிள் எழுதிடுவோம். இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ண போறேன். அதனால ஹேஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு போட்டேன். ஓகே, ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் வாட், மெயின் ஃபங்க்ஷன், தெரியுமா? ஓகே, போட்டேன். இப்போ ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன், int marks equal to என்ன பண்றேன், ஒரு 18 போடுறேன். ஓகே, நம்ம பண்ண வரைக்கும் கரெக்டா செக் பண்ணிடலாமா? ஓகே, கரெக்ட். இப்போ நான் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ifோட சின்டெக்ஸ் ஒருக்க கோ த்ரூ பண்ணிடலாமா? என்ன போட்டிருக்கேன்,
இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல செமிகோலன் எதுவுமே வராது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூஸ் பண்றப்போ நமக்கு இந்த இடத்துல செமிகோலன் வராது, போட்டா தப்பாயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஓபன் பண்ணி மார்க்ஸ் கிரேட்டர் தென் 15 வச்சுக்கலாம். 50 இருந்துச்சு அப்படின்னா நான் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி printf your pass போட்டு ஸ்லாஷ் n போடுறேன். ஏன் ஸ்லாஷ் n போடுறேன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்து நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், இந்த above is your resultன்னு போடுறேன். ஓகே, செமிகோலன் வெளியே வரணும். ஓகே, நம்ம கோல் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு இப்போ செக் பண்ணிடுவோமா? ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், என்னோட மார்க் வந்து 50க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ் அண்ட் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிட்டு இது அபவ் இஸ் ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். இப்போ மார்க்ஸ் 50யோட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மார்க்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 18 கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ ரன் பண்ண என்ன வருது, யுவர் பாஸ்ன்னு வந்துருச்சு. இந்த அபவ் இஸ் யுவர் ரிசல்ட், அபவ் இஸ் யுவர் ரிசல்ட்ன்றது நமக்கு வெளியே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மார்க்ஸை வந்து 14 மாத்துறேன். ஓகே, 14 மாத்திட்டு கம்பைல் பண்றேன். இப்போ 14 மாத்திட்டு கம்பைல் பண்ணிட்டேன்னா இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன அவுட்புட் வரும், நல்லா செக் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டேன், இந்த அபவ் இஸ் ரிசல்ட் மட்டும் வருது. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இந்த இஃப்குள்ள என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிடுது, ஸ்கிப் ஆகிருது. புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் என்னது, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போலாமா? ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இஃப் எல்ஸ்ல ஒன்றும் இல்லை, நமக்கு இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒன்றும் இல்லை, இது நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் பாஸ் ஆனா எக்ஸிக்யூட் ஆகும், பாஸ் ஆகலைன்னா வெளியே வந்துடும் பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்கேஸ் இதுக்கு பாஸ் ஆகலைன்னா நமக்கு வேற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற ஒரு நீடு வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கு, இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அப்படி இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எல்ஸ்ன்னு போட்டு இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. புரியுதா? இப்போ என்ன வரும், இது பாஸ் ஆச்சுன்னா ட்ரூ ஆச்சுன்னா உள்ள இருக்கிறது ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்க உள்ள வந்து இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதுக்கு பிறகு வெளியே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன், இஃப் த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ தென் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் immediately following the statement are executed. ஓகே, ஸோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்குள்ள இருக்க ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் த ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டைரக்டா ஸ்கிப் ஆகிட்டு வெளியே போயிடாம இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்ஸ்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, புரியுதா? ஸோ in either case either true block or false block will be executed, not both. ஸோ அண்டர் எந்த கண்டிஷன்லயுமே இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ட்ரூ ஆன்சர்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் ஆன்சர்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், மார்க்ஸ் 70க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் என்னாச்சு, வெளியே வந்துருச்சு, ஆனா இங்க என்ன ஆகும், 70க்கு இருந்துச்சுன்னா ஃபெயில்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளை நம்ம மாடரேட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ நம்ம இதுல என்ன போட்டிருக்கோம், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50னா யுவர் பாஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கு பிறகு இதை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா எல்ஸ்ன்னு போடுவோமா? எல்ஸ்ன்னு போட்டுட்டு அகைன் நான் என்ன பண்றேன், இந்த கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், printfல your fail போடுறேன், போட்டு /n போட்டு இப்போ இது கரெக்டானு பார்ப்போமா? கரெக்ட். இப்போ என்ன ஆகுது, இப்போ இது ட்ரூ ஆன்சர்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது, இது ஃபால்ஸ் ஆன்சர்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆன பிறகுதான் வெளியே வந்து என்ன வருது, இந்த அபவ் ரிசல்ட்ன்றது பிரிண்ட் ஆகுது. இந்த அபவ் ரிசல்ட்ன்றது என்ன இருக்கு, இஃப் எல்ஸ் எல்லாத்தையும் விட வெளியே இருக்கு. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ரன் பண்ண என்ன வரும் பாப்போமா? இப்போ நான் ரன் பண்ண என்ன வருது, யூஆர் ஃபெயில்னு வந்துட்டு இந்த அபவ் ரிசல்ட் வருது. ஏன் வந்து யூஆர் ஃபெயில்னு வந்துச்சு, நம்ம மார்க்ஸ் எவ்வளவு போட்டிருக்கோம், 14 போட்டிருக்கோம். ஸோ என்ன ஆகுது, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனனால இது எக்ஸிக்யூட் ஆகல, ஆனா ஃபால்ஸ் ஆனா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால யூஆர் ஃபெயில் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு வெளியே வந்து இது அபவ் ரிசல்ட்னு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இதோட மார்க்ஸ் என்ன பண்ணலாம், 16 மாத்தி பார்ப்போமா? 16 மாத்திட்டு கம்பைல் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா என்ன வரும்,
ரன் பண்ண வருது யுவர் பாஸ்ன்னு போட்டுட்டு த அபவ் இஸ் யர் ரிசல்ட்னு வருது. இதுதான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். நமக்கு ட்ரூ ஆனா ஒண்ணு, இல்ல அது எக்ஸிக்யூட் ஆகல, ஐ மீன் அது தப்பா இருக்கு, ஃபால்ஸ்னா நமக்கு ஒண்ணு வரணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபால்ஸ்னா நமக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும்ன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக் போலாமா? ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, நெஸ்டட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, when a series of decisions are involved, we may have to use more than one if else statement in nested form. ஒன்றும் இல்லை, நமக்கு நிறைய டெசிஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இஃப்எல்ஸ்குள்ள இஃப்எல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுல இந்த சின்டெக்ஸ் பாருங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரும்போது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன போட்டிருக்கேன், ஜென்ரலா ஒரு இஃப்எல்ஸ் இருக்கு. இஃப்னு ஓப்பன் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கேர்லி பிரேசஸ்குள்ள இருக்க எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் லாஜிக். ஆனா இது இஃப் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு இன்னும் செட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்றேன், இந்த இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப்எல்ஸ் யூஸ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதுதான் இஃப். இது பாஸ் ஆச்சுன்னா இந்த கேர்லி பிரேசஸ், இது ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ்குள்ள இருக்க கேர்லி பிரேசஸ். இதுதான் லாஜிக். ஆனா எனக்கு இது பாஸ் ஆச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இஃப்க்குள்ளே ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாஸ் ஆகி இதுக்குள்ள போச்சுன்னா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும், இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகணும், வெளியே வந்த பிறகு இது எக்ஸிக்யூட் ஆகாது. அவ்வளவுதான். ஏன்னா இஃபோட ஸ்டேட்மெண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. ஓகே, நீங்க பாஸ் பண்ணி இந்த சின்டெக்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கிளியரா சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல பாத்துக்கோங்க. இப்போ மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 15 போட்டு யூஆர் பாஸ்ன்னு போட்டேன், எல்ஸ் ஃபெயில்னு போட்டேன். இப்போ இதுல நான் ஒரு லாஜிக் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன லாஜிக் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுறேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50 ஆனா பாஸ்ன்னு இருக்கா. நான் என்ன பண்றேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70னா டிஸ்டிங்ஷன் போடுறேன், டிஸ்டிங்ஷன் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பாஸ்ன்னு போடுறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70னா எனக்கு டிஸ்டிங்ஷன், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ். ஆனால் ஜென்ரல் ரூல் என்னது, மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50 இருந்தால் தான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஓகே, இப்படி இருக்க பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை டெலிட் பண்ணிட்டு எனக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. இஃப் எல்ஸ் எனக்கு மார்க் கிரேட்டர் தேன் 50னா பாஸ், இல்லைன்னா ஃபெயில். இது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்குள்ள எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இதுல எனக்கு மார்க் கிரேட்டர் தேன் 50 இருக்கப்ப என்ன இருக்கலாம், 60, 70, 80, 90, 100 எல்லாமே இருக்கலாம். ஒரு 50 நம்பர் இருக்கலாம். கரெக்டா 100 மார்க் டோட்டல் வச்சுக்கிட்டோம்னா. ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்றேன், எனக்கு பாஸ் ஆன பிறகு நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்றேன். மார்க் வந்து 70க்கு மேல இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷன் வச்சுக்கிறேன், இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் போடலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்றேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 17 போடுறேன். ஸோ மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70 இருந்துச்சுன்னா என்ன பண்றேன், கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி printfல you have scored distinction அப்படின்னு போடுறேன். போட்டு ஸ்லாஷ் போட்டேன். போட்டுனா ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துட்டு அப்படி இல்லை மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70 இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றேன், கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி, சாரி இந்த மிஸ்டேக்லாம் நிறைய பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். எந்த பிரேசஸ் ஓபன் பண்ணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ printfல you have scored just pass அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் n போட்டு. ஓகே, நான் கம்பைல் பண்ணி இருக்க பார்த்துறேன். ஓகேண்ணே. ஓகே, இப்போ இந்த கோடை நல்லா பாருங்க. நான் இதில் என்ன போட்டிருக்கேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50 இருந்துச்சு அப்படின்னா அவன் பாஸ். இதான் ரூல். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50னா இந்த பிரேசஸ்ல இருந்து இந்த பிரேசஸ் வரைக்கும் இது எல்லாமே இஃபோடது. ஓகே, மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 50னா நம்மளோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து இது என்டையர் இதுக்குள்ள போகும். மார்க்ஸ் லெஸ் தேன் 50னா இது எதுக்குள்ளமே போகாது, டைரக்டா இங்க வந்து இது பிரிண்ட் ஆயிடும், யூஆர் ஃபெயில் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க மார்க் கிரேட்டர் தேன் 50 இருக்கு, 60ன்றது கிரேட்டர் தேன் 50. அப்ப என்ன ஆகுது, இதுக்குள்ள போயிட்டு அகைன் ஒரு இஃப் கூட செக் பண்ணுது, என்னோட மார்க் கிரேட்டர் தேன் 70 செக் பண்ணுது.
அப்படி பண்ணுச்சுன்னா பாஸ் ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா இது பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆன பிறகு என்ன ஆகும், இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இஃப் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இங்க எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்டா என்ன வந்துடும், த அபவ் இஸ் ரிசல்ட் வந்துடும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம மார்க்ஸ் என்ன இருக்கு, 60 இருக்கு. அப்ப இது என்னது, ஃபெயில் ஆகுது, ஏன்னா கிரேட்டர் தேன் 70 இல்லை. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்கிப் ஆகி எல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், யூ ஹவ் ஸ்கோர் ஜஸ்ட் பாஸ்னு பிரிண்ட் ஆயிட்டு என்ன வந்துடும், வெளியே வந்து டைரக்டா இங்க வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா, மார்க்ஸ் வந்து 60. இப்போ என்ன வந்துருச்சு, யூ ஆர் ஸ்கோர் ஜஸ்ட் பாஸ்னு வந்துட்டு அபவ் இஸ் ரிசல்ட்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன வந்திருக்கு அப்படின்னு? ஏன்னா மார்க்ஸ் வந்து 60 தான் கொடுத்துருக்கோம், ஸோ டிஸ்டிங்ஷன் ஸ்கோர் பண்ணல. இப்போ நான் இதை மாத்துறேன், மார்க்ஸை 19 மாத்துறேன், கம்பைல் பண்றேன். இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும், என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், கிரேட்டர் தேன் 70னால யூ ஹவ் ஸ்கோர் டிஸ்டிங்ஷன் வந்துட்டு அபவ் இஸ் ரிசல்ட்னு வரணும். கரெக்டா? இப்போ நான் ரன் பண்றேன், யூ ஹவ் ஸ்கோர் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. புரியுதா? ஏன் யூ ஹவ் ஸ்கோர் டிஸ்டிங்ஷன் வந்துச்சு, பிகாஸ் நம்மளோட மார்க்ஸ் என்னது, கிரேட்டர் தேன் 50 ஆல்சோ கிரேட்டர் தேன் 70. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டிஷனுக்குள்ள கண்டிஷன் வச்சு நம்ம வேலிடேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, என்னது இந்த ப்ராப்ளம், டிபிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியுது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மெத்தட்ல எல்லாமே ஜென்ரலாவே நம்ம ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ யூஸ் பண்ற ப்ராப்ளம். என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட மார்க் மேல எடுத்தா அவன் பாஸ், அது கீழே எடுத்தா அவன் ஜென்ரலாவே ஃபெயில் அப்படின்ற கவர்ல ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஆனா அதுக்குள்ள அவன் வந்து டிஸ்டிங்ஷனா, ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா அப்படின்றது பாஸுக்குள்ள நிறைய இருக்கு. ஃபெயில்னா ஜஸ்ட் ஃபெயில் தான், பட் பாஸ்ல என்ன இருக்கு, டிஸ்டிங்ஷனா, ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு வேலிடேட் பண்ணிட்டு அவன் பாஸா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் என்னது, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஹோப் உங்களுக்கு இந்த மூணுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்சிஃப் லேடர் அதுவும் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான், நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணல, பட் நான் என்ன பண்றேன், இந்த யூனிட்டோட லாஸ்ட்ல வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு எல்சிஃப் லேடரும் நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பிங்க் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.